கோவை காந்திபுரம் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள செம்மொழி பூங்காவை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார். இந்த செம்மொழி பூங்காவின் சிறப்பம்சங்கள் குறித்து இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். கோவை மக்கள் 15 ஆண்டுகளாக எதிர்பார்த்து காத்திருக்கும் உலக தரத்திலான செம்மொழி பூங்காவை இன்று திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தாவரவியல் பூங்கா, சூரிய தகடு, சிற்பங்கள், பேட்டரியில் இயங்கும் வாகனங்கள், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் உள்ளிட்ட வசதிகளுடன் செம்மொழி பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. உலகத்தரம் வாய்ந்த இப்பூங்காவில் செம்மொழி வனம், மூலிகை தோட்டம், மகரந்த தோட்டம், நீர் தோட்டம், மணம் கமிழ் தோட்டம், மூங்கில் தோட்டம், பசுமை வனம் போன்ற 23 வகையான தோட்டங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சங்க இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ள செண்பக மரம், கல் இலவு, மிளகு மரம், குங்கும மரம் உள்ளிட்டவை உள்ளன. 2000க்கும் மேற்பட்ட ரோஜா வகைகளுடன் ரோஜா தோட்டம் செம்மொழி பூங்காவிற்கு மனம் சேர்த்துள்ளது. இப்பூங்கா வளாகத்தில் கடையேழு வள்ளல்களின் கற்சிலைகளும் நிறுவப்பட்டுள்ளன. திறந்தவெளி அரங்கு, உணவகம், ஒப்பனை அறை, செயற்கை நீர்வீழ்ச்சியுடன் கூடிய நுழைவு வாயில் போன்ற பல்வேறு சிறப்பம்சங்களும் உள்ளன. நகரின் மையப்பகுதியில் செம்மொழி பூங்கா அமைக்கப்பட்டிருப்பதை சூழலியல் ஆர்வலர்கள் வெகுவாக வரவேற்றுள்ளனர். உலக அளவில் இன்றைக்கு இந்த புவி வெப்பமயமாதல், காலநிலை மாற்றம் தொடர்கிற போது அர்பன் கிரீனிங் என்று சொல்லப்படக்கூடிய நகர்ப்புற பசுமையாக்கல் என்பது மிக மிக அவசியமாகிறது. செம்மொழி பூங்கா கோவையின் அடையாளமாக மாறும் என்கிறார் இயற்கை பாதுகாப்பு சங்க தலைவர் ஜலாலுதீன். இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு பூங்காங்கிறது நம்ம கோயம்புத்தூருக்கே ஒரு பெருமையா இருக்கு. 45 ஏக்கராவில் அந்த அளவுக்கு அந்த பிளான்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறாங்கன்னாக்கா அந்த அளவுக்கு அந்த பொல்யூஷன் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி கண்டிப்பா இதுல இருக்கும். செம்மொழி பூங்கா இயற்கை வழிமுறையில் கொடியாய், மலராய், தரையில் தவழும், விரியும், படரும் வகையில் அடுத்த விரிவாக்கத்திற்கு ஏற்ற வகையில் வடிவமைக்கப்பட்டிருப்பதாக கூறுகிறார் பூங்கா வடிவமைப்பாளர் ரூபத் ஆனந்த். குழந்தைங்களுக்காகவும் பெரியவங்களுக்காகவும் மாற்றுத்திறனாளிகளுக்காகவும் எல்லா தரப்பினரும் இதை அனுபவிக்கணுங்கிற வகையில தான் இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. நாங்கள் ஒர்க் ஸ்பேஸ் கார்டன் கொடுத்தோம். வைஃபை கனெக்ஷனோட அங்கங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உட்காந்து ஒர்க் பண்ணுறதுக்கு இருக்கும். எர்தன் ஜாகிங் ட்ராக்காக போட்டிருக்கோம். அதில் அது ரெசிலியண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு முட்டி வலி, முதுகு வலி வராது. ஹார்ட் சர்ஃபேஸ் கிடையாது. அதில் கூட எங்கேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் மெட்டீரியலை நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. சூழல் மாசை குறைக்கவும் பல்லுயிர் பெருக்கத்திற்கு உறுதுணையாகவும் இருக்கும் இத்தகைய செம்மொழி பூங்காக்களை அனைத்து மாவட்டங்களிலும் அமைக்க வேண்டும் என்பதே சூழல் ஆர்வலர்களின் விருப்பமாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணாவுடன் செய்தியாளர் குருசாமி.